நம்ம சேனல்ல இருக்க ஒரு மினி காஷ்மீருக்கு போலாமா? ஸ்னோலயே நிறைய ஃபன் கேம்ஸ்லாம் விளையாட போறோம். அது மட்டும் இல்ல, டிஜே செட்டப்லாம் போட்டு ஏகப்பட்ட பாட்டெல்லாம் போட்டு செமையா வைப் பண்ண போறோம். 3D எஃபெக்ட்ஸ்ல போட்டோலாம் கூட எடுக்க போறோம். என்ன போலாமா? வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது UK Expo Fights with me கிருஷ்ணா. இந்த செட்டப்பை பார்க்கும்போதே தெரியும் நம்ம இப்ப இருக்கிறது ஸ்னோ கிங்டம்ல. VGP ஸ்னோ கிங்டம்ல ஜாலியா என் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். VGP ஸ்னோ கிங்டம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்க சுட சுட ஹாட் சம்மரை பார்த்து பயப்படுறீங்களா, இல்ல குளு குளு விண்டர்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களா? இந்த மாதிரி எது பண்ணாலும் சரி, நீங்க இந்த ஸ்னோ கிங்டம் வேற லெவல்ல என்ஜாய் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். இங்க ஸ்னோ கிங்டம் மட்டும் கிடையாது, ஜங்கிள் சஃபாரி, 12D சினிமா, ஆர்ட் கேலரின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 10:15ல இருந்து ஈவினிங் 7:15 வரைக்கும் உங்களுக்கு ஸ்லாட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. உங்க ஸ்லாட்டுக்கு முன்னாடி 15 மினிட்ஸ் கிளியரா வந்துருங்க. அப்பதான் ஷூ, கிளவுஸ், ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீங்க பக்காவா ரெடி ஆக முடியும். உங்ககிட்ட லக்கேஜஸ் இல்ல பேக் எல்லாமே இருந்துச்சுன்னா இங்க லக்கேஜ் கவுண்டர் இருக்கு, அங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். ஷூஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்டு இவங்க கொடுக்குற பூட், ஜாக்கின்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா ரெடி ஆயிடலாம். கிட்ஸ், மென்ஸ், விமென்ஸ் எல்லாருக்குமே தனித்தனியா காஸ்டியூம்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். ஸ்னோ கிங்டம் மட்டும் 750 rupees சார்ஜ் பண்றாங்க அண்ட் கிட்ஸ்க்கு 650 rupees சார்ஜ் பண்றாங்க. இங்க நிறைய காம்போ ஆஃபர்ஸ் இருக்கு. அதுல நீங்க ஸ்னோ வேர்ல்ட், அதுக்கப்புறமா 12D சினிமாஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்னோ வேர்ல்ட், அதுக்கப்புறமா ஆர்ட் கேலரி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கலாம். கிட்ஸ் 2 to 11 years வரைக்கும் 650 rupees சார்ஜ் பண்றாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஸ்னோமேன் வந்திருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஜாலியா ஸ்னோ வேர்ல்டுக்குள்ள போக முடியும். ஓகேவா? அப்பதான் நீங்க என்ன பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க என்னோட டிஜிட்டல் ஜர்னில கூடவே டிராவல் பண்ண முடியும். நம்ம சேனல்ல ஏகப்பட்ட பிளேஸ், ஆர்ட், கிராஃப்ட், நிறைய குக்கிங் எல்லாமே ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஜாலியா ஸ்னோ வேர்ல்ட் என்ஜாய் பண்ணலாம். ஸ்னோ வேர்ல்ட்குள்ளேயே நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. கிட்ஸ்க்கு நிறைய பிளே ஏரியாஸ் இருந்துச்சு. கம்ப்ளீட்டா சொல்லணும்னா இது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும். 2 இயர்ஸ்க்கு கீழே இருக்க கிட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. வீக்கெண்ட் வந்துச்சுன்னா சின்ன கையிலே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி நான் எங்க அண்ணா பசங்களோட ஜாலியா கிளம்பிடுவேன். என்னோட குட்டி பார்ட்னர்ஸ் வேற லெவல்ல வைப் பண்ணாங்க. அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. ஆக்டிவிட்டிஸ்ன்னு பாத்தீங்கன்னா வால் கிளைம்பிங்லாம் கூட இருந்துச்சு அண்ட் ஸ்லைடிங்ஸ் எல்லாமே அடல்ட்ஸ்க்கு இருந்துச்சு. ஒரே ஒரு டிராபேக் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இந்த ஸ்னோ நம்ம மேல படும்போது கொஞ்சம் இச்சியா ஃபீல் ஆச்சு. ஸ்னோ வேர்ல்ட்ல இருந்து யாராச்சும் பாத்தீங்கன்னா தயவு செய்து இதுக்கு கூட சொல்யூஷன் சொல்லுங்க. அடிக்கடி கிளவுஸ் கலண்டு விழுந்துருது. ஸோ பயங்கரமா என்ஜாய் பண்ண நினைக்கும் போது அது ஒரு ஆப்ஸ்டிகல்ஸா இருக்கு. அதுக்கு மட்டும் ஒரு ஃபிக்ஸ் கொடுத்துருங்க. நாங்க லாஸ்ட் டைம் வரும்போது குட்டி பசங்களுக்கு ஷூ ஈஸியா ரிமூவ் ஆகி கால்குள்ள தண்ணி போயிடுது. அந்த இஷ்யூவை இவங்க சூப்பரா ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஒரு பெரிய சாக்ஸ் மாதிரி கவர் கொடுத்துட்டு அந்த கவருக்கு மேல ஷூ போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்பவே சாக்ஸுமே ஈரம் ஆகல. அதே மாதிரி இந்த கிளவுஸ்க்கு ஒரே ஒரு ஃபிக்ஸ் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இங்க விளையாடுறதுக்கு நிறைய பால்ஸ்லாம் கூட அவைலபிளா இருந்துச்சு. அதெல்லாம் தூக்கி போட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. ஸ்லைடு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் போனோன்னு ஸ்லைட் ஜாலியா விளையாடியாச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. செம்ம ஸ்பீடா போச்சு. சீரியஸா செம்ம ஃபன்னா இருந்துச்சு. ஸோ நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பா விளையாடுங்க. செம்ம ஜாலியா இருக்கும். குலு, மணாலி, காஷ்மீர் இந்த மாதிரி எந்த இடத்துக்கும் நான் போனதுல ஸ்னோவை பார்த்ததே இல்லைன்ற மாதிரி ஃபீலிங்ல யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களே ஸ்னோ வேர்ல்டுக்கு கூட்டு போய் ஜாலியா வைப் பண்ணுங்க. உங்க பக்கெட் லிஸ்ட்ல இந்த ஸ்பாட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. சாண்டா கிளாஸை மான் எடுத்துட்டு போற மாதிரி நான் ஆரியாவை எடுத்துட்டு போனேன். ரொம்பவே ஜாலியா இருந்துச்சு அண்ட் கொஞ்சமும் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்னோ இருந்தது. இருந்த குளிருக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் விளையாடினா மட்டும்தான் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. இங்க பெரியவங்களுக்கு மட்டும் ஸ்லைட் இல்லைங்க, சின்ன பசங்களுக்கும் ஸ்லைட்லாம் இருந்துச்சு. ஸ்லைட் பெரியவங்களுக்கு இருக்க மாதிரி இருக்காது, ரொம்பவே ஜென்டலா சின்னதா தான் இருக்கும். ஸோ சேஃபா தான் இருந்தது. ஓடுற ஸ்லைட்ல நம்ம குட்டி பசங்களோட சாகசங்கள் எல்லாம் பார்த்து செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம். அச்சோ டைமிங்ஸ் எல்லாம் மறந்துட்டல. ஒரு செஷனுக்கு 45 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. கடைசி ஒரு 10 நிமிஷம் லைட்ஸ்லாம் போட்டு மியூசிக்லாம் போடுவாங்க. அதை வச்சு உங்க டைம் ஓவர்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இவ்வளோ ஹவுஸ்குள்ள போனா சுட இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் நம்பினது இல்லை. பட் இங்க போனோம்னு நிஜமாலே அதை ஃபீல் பண்ணும். இருக்கிற இந்த குளிர்ல இந்த இடம் மட்டும் செம கதகதன்னு இருந்துச்சு. ஸோ ஜாலியா இருந்தது. ஸோ நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன அந்த லைட் செட்டப் இதுதான். லைட்லாம் போட்டு பாட்டுலாம் போட்டு செமையா இருந்துச்சு. ஜாலியா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாவோ இல்ல கப்புளாவோ ஒரு டான்ஸை போடலாம். இங்க குட்டி கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு நிறைய டாய்ஸ் எல்லாமே கூட இருந்துச்சு. உங்களுக்கு இங்கே போட்டோஸ்லாம் எடுக்கணும்னா ஸ்னோ வேர்ல்ட்லயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அவங்களை யூஸ் பண்ணி சூப்பரா போட்டோஸ்லாம் நல்லாவே எடுத்துக்கலாம். நிறைய போட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அண்ட் சாஃப்ட் காப்பி, ஹார்ட் காப்பி ரெண்டுமே உங்களுக்கு இங்க கிடைக்கும். எவ்வளவு போட்டோஸ் எடுத்தாலும் 850 rupees சார்ஜ் பண்றாங்க சாஃப்ட் காப்பி மட்டும் வேணும்னா. நாங்களும் ஜாலியா ஒரு சில பிக்ஸ்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம்.
நம்ம நினைச்சுப்போம் நம்ம கிட்ட ஃபோன் இருக்கு நம்மளே எடுத்துக்கலான்னு, ஆனா அங்க இருக்கிற டெம்பரேச்சருக்கு நம்மளால எடுக்கவே முடியல. ஸோ கண்டிப்பா கேமராமேனை நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம், அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். போட்டோஸ் கண்டிப்பா நிறைய மெமரிஸ் உங்களுக்கு மேக் பண்ணும். பிளேசஸ் டு விசிட் சென்னை அப்படின்லாம் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த இடத்த போய் நோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நாங்க போனது ஒரு வீக்கெண்ட் தான், பட் லாஸ்ட் ஸ்லாட், அதனால அந்த அளவுக்கு கூட்டமும் இல்ல. நாங்க மட்டுமே ஜாலியா வைப் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, சூப்பரா டான்ஸ் எல்லாம் ஆடி செம்மையா ஜாலி பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. டான்ஸே ஆட தெரியலனாலும் இருக்கிற குளிருக்கு வாய் அடிக்கிற டைப்புக்கு காலு கையெல்லாம் தானாவே ஆடிடும். ஆடவே தெரியலனாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி ஒரு தள்ளு ஸ்டெப் போட்டு நல்லா மேனேஜ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஜாலியா வெளியே வந்தீங்கன்னா 12D சினிமாஸ்லாம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி நாங்க வந்தது லாஸ்ட் ஸ்லாட்ஸ், இதை பாக்குற ஆப்ஷன் எங்களுக்கு இல்லாம போச்சு. ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு மத்தியானம் இல்ல சாயங்காலம் அந்த மாதிரி வந்துருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். 12D சினிமாஸ் மட்டும் கிடையாது, இங்க ஹார்ட் கேலரியுமே இருந்துச்சு. அந்த ஹார்ட் கேலரி ரொம்பவே ஒர்க், சூப்பரா இருந்துச்சு. 3D இமேஜஸ்லாம் நிறைய வச்சு அங்க நம்ம போட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதை தவிர டாட்டூ ஷாப்ஸ்லாம் கூட இங்க இருக்கு. உங்களுக்கு அழகு முத்திரைகளை பதிக்க நினைத்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனா வலிக்கும், நான் இப்பவே சொல்லிட்டேன். இங்க மெமரபிள் கிஃப்ட் ஷாப்ஸ்லாம் இருக்கு. நீங்க வச்சு கிஃப்ட் வாங்கணும்னு நினைச்சா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னதான் நான் ஸ்னோ வேர்ல்ட் போனாலும் நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இங்க ஐஸ்கிரீம் கடையும் இருக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஹார்ட் கேலரி போயிட்டு இருக்கும். இங்க நிறைய 3D இமேஜஸ்லாம் இருந்துச்சு. பாருங்களேன், குட்டியா அந்த சேர்ல உட்காந்துருக்க மாதிரி இருக்கா. இப்ப பாத்தீங்கன்னா இப்படிதான் ஆக்சுவலா இருந்துச்சு. செம்ம ஃபன்னா இருந்தது. நம்ம எந்த பொசிஷன்ல நிக்கணும் அப்படின்னு கூட அங்க மார்க்லாம் இருக்கு. நம்ம அந்த பொசிஷன்ல நின்னா சூப்பரா போட்டோஸ் கிடைக்குது. அண்ட் என்ன மாதிரி போசஸ் எல்லாம் கொடுக்கணும்ன்றதையும் அங்கேயே ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம 2-3 பிக்ஸ் எல்லாம் ஜாலியா எடுத்து என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். இங்க ஜங்கிள் வேர்ல்ட் 12D சினிமாஸ்லாம் இருக்கு. நாங்க லேட்டா வந்தனால எங்களால போக முடியல. நீங்க டைமுக்கு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா அது எல்லாமே பார்க்க முடியும். பட் லாஸ்ட் பேட்ச் எடுக்காதீங்க, அதுக்கு முன்னாடியே வந்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு பிடிச்சதா அர்ஜுன்? ஆமா, ரொம்ப பிடிச்சதா கொஞ்சம் பிடிச்சதா? ரொம்ப பிடிச்சது. எங்க அர்ஜுனுக்குலாம் ரொம்ப பிடிச்சது. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பார்க்கலாம். மேலே பாருங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை.